13 சங்கீதம் 9 வசனம். சங்கீதம் 3:9 அன்றைய வார்த்தை நம்ம சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆகும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறார், சொல்லுகிறபடியே நடக்கும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உண்டு. அவர் எதை சொல்லுவாரோ அந்த காரியங்களை அப்படியே நடத்தி காண்பிக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லவராக இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது நம்ம எழுதுகிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவர் என்ன காரியத்திற்காக பேசினாரோ அந்த காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி, அது வெறுமனே அவரிடத்தில் திரும்பாமல் அது எந்த நோக்கத்திற்காக அவருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுமா. ஆகவே தான் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன காரியங்களை பேசுகிறாரோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்திருக்கும் பொழுது மரியாள் அவர்கள் வந்து சொல்லுகிறாங்க, சொன்ன உடனே ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரவில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் மரியாள் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் சொல்லி. அவர் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அவர் சொன்ன காரியம் நடந்தது. அவர் தண்ணீரை திராட்சரசம் மாறட்டும் என்றல்ல, தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காக நடந்து கொண்டு போங்கள், பந்திக்கு கொண்டு போங்கள் என்று சொன்னார். அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு அந்த திரும்ப காரியத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட கச்சாடியில் இருந்த தண்ணீரை தான் கொண்டு கொண்டு போனார்கள். அது கொண்டு போக்கப்படும் பொழுது அங்கே அது திராட்சை ரசமாய் மாறி இருந்தது. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். வரும்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் உங்களை போய் ஆசாரியரிடத்தில் காண்பித்து அவர்களுடைய காணிக்கையை நீங்கள் செலுத்தி கடந்து போங்கள் என்று சொல்கிறார். அவர் சொன்ன பொழுது யாரும் சுகமடையவில்லை. ஆனால் அவர் சுகமாகுங்கள் என்று ஒரு வார்த்தையும் பயன்படுத்தவில்லை அல்ல. ஆனால் அவர்கள் போகிற வழியிலே தானே அவர்கள் சுகமடைகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் போய் ஆசாரியரிடத்தில் காண்பிக்கும் போது நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்பதனுடைய அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை போய் ஆசாரியரிடத்தில் காண்பித்து அதற்குரிய காணிக்கைகளை செலுத்தி நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் என்ன காரணத்துக்காக சொன்னாரோ, எந்த நோக்கத்திற்காக சொன்னாரோ அவர் சொன்ன காரியம் அப்படியே நடக்கிறது. ஆகவே தான் வசனம் அவர் சொல்ல ஆகும். அன்றைக்கு 100க்கு அதிபதி கேட்கிறார், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைச்சிக்குவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். அப்படியே அவன் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா சொன்னது அப்படி நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது நிச்சயமாக அவர் நடக்கும். ஆண்டுடைய வசனம் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் சொல்லிவிட்டால் எந்த சூழ்நிலையும் அவர் கைவிடாமல் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகச்சியில பூமியின் தோத்தனையாக பெருகச்சியில சொன்னதை செய்தார். ஆபிரகாம் கூட தடுமாறிட்டார். ஆனால் ஆண்டவர் எவ்விதத்திலும் தன்னுடைய வாக்குத்தத்தை குறித்து, தான் சொன்னதை குறித்து அவர் சோர்ந்து போகாமல் ஆபிரகாமை திருப்பி கொண்டு வந்து அவருக்காக காத்திருக்க வைத்து, மறுபடியும் காத்திருக்க வைத்து 10-15 வருடங்கள் கழித்து ஈசாக்கை கொடுத்தார். 75 வயதிலே ஆண்டவர் சொன்னார். 85 வயதிலே ஆபிரகாம் தடுமாறினார். திரும்ப 100 வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்ததாக கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை 99 வயதிலே சந்தித்து 100வது வயதிலே பிள்ளை பெற்றெடுப்பார்.
அப்படி செய்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அவர் சொன்னாலாம், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். அவர் கட்டளைக்கு இழுப்பிடியாதது ஒன்றுமில்லை. அவர் கட்டளையிட அன்றைக்கு வண்டுகள் வந்தது, அவர் கட்டளையிட பேன்கள் வந்தது. அவர்கள் கட்டளையிட யோனாவை மீன் விழுங்கியது, அதே போல கக்கினது. அவர் கட்டளை எதுக்கெல்லாம் கொடுத்தாரோ அந்த கட்டளையில் அத்தனையும் அப்படின்னு இருக்கும். அவர் என்ன சொன்னார்? அவர் கட்டளையிட அது அப்படின்னு இருக்கும். அவர் கட்டளைக்கு காற்றும் கடலும் அடைக்கிறது. அன்றைக்கு அவர் கட்டளையிட ஜாசுகள் ஓடி ஒழிந்தன. அவர் கட்டளையிட வியாதிகள் நீங்கி போயின. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வானத்திற்கும் சகலவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தோடு கட்டளை கொடுத்தார். அவைகளெல்லாம் நின்று போயின. இன்றைக்கும் கூட அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பீர்கள் என்றால் உடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அது அப்படியே நடக்கும். இந்த பிரச்சனைகள் எனக்கு ஓய்ந்தால் நலமாயிருக்கும். இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலையானால் நலமாயிருக்கும். இயக்கத்தோடு இருப்பீர்கள் சொன்னார். அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நின்று. அவர் கட்டளையிட அது நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தபடியே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக கட்டளையிடுவார். பலவீனங்களுக்கு விரோதமாய் கட்டளையிடுவார். தரித்திரங்களுக்கு விரோதமாய் கட்டளையிடுவார். அதே போல உங்களுடைய காரியங்களுக்கு அனுகூலமாய் அவர் வார்த்தைகளை சொல்லுவார். அவருடைய வார்த்தை ஆகும். அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வார்த்தையை ஆகச் செய்கிறது. செயல்படுத்த வல்லவர், செயல்படுத்துவார். அவருடைய மகிமையை விளங்கப்படுவார். ஜெபிக்கலாம்.